உக்ரைன் மீதான போருக்கு முடிவு கட்டும் வகையில் தாம் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு தயார் என்று புட்டின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் நேட்டோ நாடுகள் உக்ரைன் விடயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியம் என்று புட்டின் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த போர் அவர்களுக்கு பெரும் வெற்றிதான். காரணம், உக்ரைன் நாட்டின் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. அதனை அப்படியே தக்கவைக்க இந்த யுத்த நிறுத்த நாடகத்தை புட்டின் அரங்கேற்ற நினைக்கின்றாரா என்பது தெரியவில்லை. ரஷ்யா பல ஆயிரம் ராணுவத்தையும் பல தளபாடங்களையும் இந்த யுத்தத்தில் இழந்துள்ளது. இந்நிலைமையில் தம்மை மேலும் பலப்படுத்த கால அவகாசம் தேவை. இந்த நிலையில் இப்படியொரு நகர்வை புட்டின் மேற்கொண்டிருக்கலாம் என்று அமெரிக்கா கருதுகின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ரஷ்யா தற்போது தெரிவித்துள்ள கருத்தை உக்ரைன் அதிபர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியென்றாலே இது நடைமுறைக்கு சாத்தியமாகும். இதுபோலவே 2014 உக்ரைன் நாட்டின் கிரீமியா என்ற பெரும் பகுதியை ரஷ்யா திடீரென ஆக்கிரமித்துக் கொண்டது. அதுபோல அதன் பின்னர் தற்போது படையெடுத்த பல நகரங்களை கைப்பற்றியும் உள்ளது. இது மீண்டும் நடக்காது என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால் உக்ரைன் நன்றாக பரிசீலனை செய்துதான் ஒரு முடிவை எட்டும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 78 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். அமைச்சரவை அமைச்சர்களான மைக்கேல் கேவ் மற்றும் ஆண்டனி லீட்சம் ஆகியோரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை அறிவித்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்த அறிவிப்புகளை அவர்கள் தங்களின் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் தேர்தலில் போட்டியிடாமைக்கான காரணங்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பென் வாலஸ் ஏற்கனவே அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் தெரேசா மேயும் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் தனது நெருங்கிய ஆலோசகர்களுடன் பிரதமர் ரிஷி சுனக் தேர்தல் வியூகங்கள் பற்றி விவாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரித்தானிய அண்மை காலங்களில் இடம்பெற்ற இடைக்கால மற்றும் உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சி படு தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி முன்னேற்றங்களை கண்டுள்ள நிலையில் பொது தேர்தலிலும் அபார வெற்றி பதிவு செய்து ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தொழிற்கட்சி தலைவர் கேர் ஸ்மார்ட்டர் கன்சர்வேட்டிவ்கள் பொருளாதாரத்தை சேதப்படுத்தி வாழ்க்கை செலவுகளை உயர்த்தியுள்ளனர் என்ற வாதத்துடன் தனது பிரச்சார திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பொது தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வெற்றி வாய்ப்பு 22%, தொழிற்கட்சியின் வெற்றி வாய்ப்பு 44% காணப்படுவதாக பிரித்தானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தெற்கு காசா பகுதியின் ராஃபா நகரின் மீதான ராணுவ தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிவாரண உதவிகள் காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கும் வகையில் ராஃபாவில் உள்ள எகிப்திய எல்லை கடவை திறக்குமாறும் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் இந்த உத்தரவை இஸ்ரேல் கடைபிடிக்கும் என்று எதிர்பார்க்காவிட்டாலும் இந்த உத்தரவு இஸ்ரேலை சர்வதேச அளவில் மேலும் தனிமைப்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நெருக்கமானவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். நெதன்யாகு அரசாங்கத்தின் முன்னாள் ஊடக பேச்சாளர் எய்லாவின் லெவி இந்த உத்தரவை அறிவித்து 15 பேர் கொண்ட நீதிபதி குழாமின் தலைவர் நவாப் சலாம் லெபானன் குடிமக்கள் என்றும் தவறான உத்தரவு வழங்கப்பட்டிருந்ததால் அவருக்கு மீண்டும் பத்திரமாக லெபனானுக்கு திரும்பும் வாய்ப்பு கிடைக்காது என தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் நோக்கில் இஸ்ரேலிய படைகள் ராஃபா நகரில் தாக்குதல் நடத்துவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தென்னாப்பிரிக்க சட்டத்தரணிகள் சர்வதேச நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பாக இந்த ஆண்டு 3வது முறையாக சர்வதேச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 15 நீதிபதிகள் கொண்ட குழாமில் 13 நீதிபதிகளின் உடன்பாட்டு சர்வதேச நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை தொடங்க இந்தியா முயற்சித்து வருகின்றது. மாலத்தீவு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் முகமது சஜித் சனிக்கிழமை செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய சஜித், மாலத்தீவில் ஜனாதிபதி முஜீத் அனைத்து நாடுகளுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளார். அரசாங்கம் முடிந்தவரை பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்ய விரும்புகின்றது. இதனால் வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கிடையே தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது.
1981 ஆண்டு இந்தியா மற்றும் மாலத்தீவு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதி தொடர்பான விதிகள் உருவாக்கப்பட்டன. மாலத்தீவில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் பதிவுகளின்படி கடந்த ஆண்டு இந்தியா மாலத்தீவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தது. 2021 ஆண்டு முதன்முறையாக இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் ரூபாய் 25,000 கோடியை தாண்டியது. அடுத்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ரூபாய் 41,000க்கும் மேல் வர்த்தகம் நடந்துள்ளது. இந்தியா முக்கியமாக மாலத்தீவிலிருந்து பழைய உலோகத்தை இறக்குமதி செய்கின்றது. மாலத்தீவு பல மருந்துகள், சீமெண்ட், ரேடர் கருவிகள் மற்றும் அரிசி, மசாலா, பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களை இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்கின்றது. மாலத்தீவுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்பும் பணியை இந்தியா தொடரும் என்று முன்னதாக ஏப்ரல் மாதம் இந்தியா அறிவித்திருந்தது. மாலத்தீவில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் முந்தைய அரசாங்கத்தின் முறையீட்டின் பேரில் இந்தியா 2024 தொடக்கம் 25 ஆண்டுக்கு மாலத்தீவிற்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் என்று கூறியுள்ளார். ரஷ்ய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்கள் நாட்டின் பிராந்திய பகுதிகளை மீட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் அறிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்திய பகுதிகளை கைப்பற்றியது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நீடித்து வரும் நிலையில் வடகிழக்கின் பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்காக தீவிர தாக்குதல் நடந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் கார்கிவின் பிராந்திய பகுதிகளை மீட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ அறிக்கையில் கார்கிவ் பிராந்தியத்தின் சில எல்லைப் பகுதிகள் தமது படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இதற்கு முன்னர் அந்த பகுதிகளுக்குள் ஆக்கிரமிப்பு படையினர் நுழைந்திருந்தனர் என்றார் அவர். இருந்தாலும் கார்கிவ் நகரம் குறித்து ரஷ்ய தரப்பினர் கூறும் தகவல் இதற்கு முரணாக உள்ளது. பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஒசானியா பகுதியில் அமைந்துள்ள வானுவட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது வானுவாட் தீவின் தலைநகரான போர்ட் விலாவிற்கு வடமேற்கு பகுதியில் இருந்து 83 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் மையமாக கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 6.4 பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் சுமார் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதுடன் சுனாமி தொடர்பிலான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அமெரிக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை 2.95 மில்லியன் விமான பயணிகள் தமது பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்காவின் போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் ஒரே நாளில் விமான பயணங்கள் மேற்கொண்டவர்களில் இதுவே அதிக எண்ணிக்கையாகும் என்று போக்குவரத்து நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. கோடை காலத்தின் ஆரம்பம் மற்றும் வார இறுதி என்பதன் காரணமாகவே இந்த சாதனை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 6.3% அதிகரிப்பாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் கோடை காலத்தில் 26,000க்கும் மேற்பட்ட தினசரி விமானங்களை சேவையில் ஈடுபடுத்த அமெரிக்க போக்குவரத்து நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் கோடை காலத்தில் 26,000க்கும் மேற்பட்ட தினசரி விமானங்களை சேவையில் ஈடுபடுத்த அமெரிக்க போக்குவரத்து நிர்வாகம் தீர்மானித்துள்ளது.